பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Proverbs chapter 12 and verse 5. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். நம்ம யார்கிட்டயாவது ஐடியா கேட்கணும், இல்லை அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம யார்கிட்ட கேட்கணுன்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம நீதிமான்கிட்ட கேட்கணுமா இல்லை துன்மார்க்கர்கிட்ட கேட்கணுமான்றதை நம்ம தான் ஆராய்ந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா துர்க்குணமுடையவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லலான்னு சொன்னால் சிம்பிளான ஒரு வித்தியாசம். கடவுள் பயம் இருக்கிறவங்க, கடவுள் பயம் இல்லாதவர்கள். அப்போது கடவுளுக்கு பயப்படாமல் தான் எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி துர்குணத்தோடு கூட அநீதியின் வழியில் வாழ்க்கையை நடத்துகிறவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஐடியா கேட்குறோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அழிவுக்கு நேராக தான் நடத்தப்படுவோம். ஏன்னா அவங்க கொடுக்குற ஆலோசனையில் ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஏற்ற லாபம் அமைந்திருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஆதாயத்தை அவங்க ஒழித்து வைத்திருக்கலாம், இல்லை நம்மை சுத்த விடுறதுக்கு நம்மை சூழ்ச்சி செய்வதற்காக சில காரியங்களை நமக்கு சொல்லி பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஆலோசனை நம்ம கேட்போம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அழிவுக்கு நேராக தான் நடந்து போவோம். எனவே நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு சொன்னால் நீதிமான்கள் இடத்துல ஆலோசனை கேட்கணும். நீதிமான்கள் அப்படின்னா கடவுளுக்கு பயந்தவர்கள். கடவுளுக்கு பயந்து யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் தானும் வாழ்ந்து பிறரும் வாழணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல சிந்தனை உடையவர்கள் நீதிமான்கள். அப்படிப்பட்டவருடைய நினைவுகளே நியாயமானவர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே யோசிச்சு பார்த்தா யாருக்கெல்லாம் இப்படி நியாயமான நினைவுகள் இருக்கோ அவங்க தான் நீதிமான்கள் என்று சொல்லி கருதப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம ஆலோசனை கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோம்னு சொன்னால் நிச்சயமாக அது நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போது நம்ம அட்வைஸ் கேட்டாலும் சரி, ஐடியா கேட்டாலும் சரி, யாருடைய லைஃப் ஸ்டைல் கடவுளுக்கு பயந்து அவங்க கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவங்களிடத்துல ஆலோசனை கேட்டு நம்ம அதை பின்பற்றி ஃபாலோ பண்ணுவோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அழிவுக்கு நேராக நடத்தப்படாமல் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உயரத்துக்கு நடத்தப்படுவோம். எனவே ஞானமாய் நம்முடைய நினைவுகளையும் நியாயமானதாய் வைத்துக்கொண்டு நாமும் நீதிமான்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.